இது மணற்கேணி. இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க கல்வித்துறையில் மட்டும், பள்ளி கல்வித்துறை நான் சொல்லலை, ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூலில் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,600 காலி பணியிடங்களுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 10,600. நான் அதனுடைய விவரத்தை பாருங்கள், நான் போடுறேன். இது இந்த புள்ளி விவரம் நம்மளுடைய அந்த குழுவில் வரக்கூடிய, தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு வைரலாக போயிட்டுருக்கிற புள்ளி விவரம் பாருங்கள். இது உண்மைதான். இது நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரோட காலிப்பணியிடம் 1042, பட்டதாரி ஆசிரியர்களோட காலிப்பணியிடம் தொடக்க கல்வித்துறையில் மட்டும் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட 1877. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களோட காலிப்பணியிடம் 1924. இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 4475 பள்ளிகளில் 6000 வேக்கன்சி இருக்குது, செகண்ட் இயர் டீச்சர்ஸ் மட்டும். ஆக மொத்தம் தொடக்கப்பள்ளி துறையில் பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் 10,688 காலி பணியிடங்கள் இருக்குது. ஒரே ஒரு என்ன வருத்தம், எதுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இவ்வளவு காலி பணியிடங்களை வச்சுக்கிட்டு எஸ்ஜிடி டிஆர்பிலையும் யூஜி டிஆர்பிலையும் சொச்சமான காலி பணியிடங்களை போடுறது அப்படின்றது ஏற்புடையதா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. இது நியாயமும் அல்ல. இந்த காலி பணியிடங்களில் 50-50 கிட்டத்தட்ட 50% பதவி உயர்வுக்கு வைத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இடங்களை டிஆர்பி நேரடியாக நிரப்பலாமே. ஏன் அந்த நிரப்பாமல் ஒரு இதை பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் பாடவாரியாக காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிடி தமிழ் 149, இங்கிலீஷு 401, மேக்ஸு 442, சயின்ஸு 746, பிடி ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 139. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 2000 வேக்கன்சி தொடக்க பள்ளித்துறையிலே இருக்குது, தொடக்க கல்வித்துறையிலே இருக்குது. இதைவிட அதிகமான வேக்கன்சி தான் பள்ளி கல்வித்துறையில் இருக்கும், கிட்டத்தட்ட 5000 வேக்கன்சி. ஆனால் 3000 வேக்கன்சியை மட்டுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்து இப்படி ஒரு காலி பணியிடங்களை அதிகரிக்காமல் அரசு மெத்தனமாக இருக்கிறது நல்லதில்லை. காலி பணியிடங்களை அதிகரித்து நிறைய அந்த ஆசிரியர்களை போடணும் அப்படின்றது தான் எல்லோரினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வழக்கு மாதிரியான விஷயங்கள் இப்போது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அந்த ஸ்டே ஆர்டர் என்னாச்சு, இடைக்கால தடை என்னாச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்குமே தெரியல. ஒரு ஃபேக்கான தகவலை நம்ம போடக்கூடாது அப்படின்றதுனால அந்த தகவல்களை நம்ம போடாமல் இருக்கிறோம். நிச்சயமாக யூஜிடிஆர்பியினுடைய அந்த நியமனம் விரைவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலி பணியிடங்களை தொடக்க கல்வித்துறையிலே எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது, இது எல்லாமே ப்ரமோஷனில் வரக்கூடிய துறைகள். இந்த பட்டதாரி பிடி அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா முழுக்கவே ப்ரொமோஷனுக்கு கொடுத்துட்டு, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு அல்லது ப்ரைமரி ஹெச்எம்ஸ்க்கு ப்ரொமோஷனுக்கு கொடுத்துட்டு அவர்கள் இல்லாத பட்சத்தில் நேரடி நியமனம் பண்ணலாம் அப்படின்றது தான் விதிகள். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா தொடக்க கல்வித்துறையிலே இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. பள்ளி கல்வித்துறையில் நிச்சயமாக பிடி வேக்கன்சி பார்த்திங்கன்னா 5000 இருக்கும். பிஆர்டியை நான் சொல்லலை, பிடி வேக்கன்சியை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் காலி பணியிடங்களை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசின் சார்பாக அரசுக்கு எல்லோரினுடைய தேர்வர்களினுடைய சார்பாக திரும்ப கோரிக்கை வைக்கிறோம். மறக்காமல் இன்னும் நிறைய தகவல்களை நம்ம போட இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.